உடல் சோர்வு களைப்பா இருக்குது, உடல் சோர்வு இயங்க இயலாம இருக்குது, வளமையான செய்ய வேண்டிய வேலை செய்ய இயலாம இருக்கு. டாக்டர் என்னட்ட வார பேஷண்ட்ல மிக்க அதிகமான ஆக்க நல்ல விட்டமின் தாங்க. அதாவது உடல் சோர்வு விட்டமின் குறைபாடால மட்டுமா வரும்? இல்ல, நம்மளுக்கு என்ன குறைபாடால உடல் சோர்வு இருக்குதோ அந்த குறைபாடை நிவர்த்தி செஞ்சா தானா சரி வந்துடும். ஏன் விட்டமினை தேவையில்லாம குடிச்சு சில நேரம் விட்டமினே அதிகரிச்சு பிரச்சனையே உருவாகும். எல்லாத்துக்கும் விட்டமின் கேட்கறதல்ல அதுக்கு சொல்யூஷன் வழிமுறை. முதல்ல உடல் சோர்வுல மருத்துவ ரீதியான காரணங்கள் வாழ்க்கையில நம்ம செயல்பாடுகளால வாரது. முதல்ல நம்ம செயல்பாடுகளால வார உடல் சோர்வு என்னன்னு பார்ப்போம். இதை நாம மாற்றிக்கொண்டா தானா அதை நிவர்த்தி செஞ்சு கொள்ளலாம். வாழ்க்கையில ஒழுங்கா தூங்குறல்ல, ஒரு 7 to 8 hours தூங்க இல்லைன்னா யாரா இருந்தாலும் உடல் சோர்வு. இப்ப சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் உடல் சோர்வு. நடக்கையலாம், படியேறையலாம், ஒரு கடைக்கு போவையலாம், என்ன டயர்ட், உடல் சோர்வு. காரணம் என்னன்னு தேடுங்க. அடுத்தது ஒழுங்கா தண்ணி குடிக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு 2 லிட்டராவது குறைஞ்சது குடிக்கணும். தாகம் எடுக்கிறதுக்கு முன்னே நம்ம 2 லிட்டர் நிரப்பிக்கிட்டே இருக்கணும். அதை குடிக்கிறோமான்னு பாருங்க. இல்லை ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்றோமான்னு பாருங்க. சுகர் சாப்பாடு, இனிப்பு வகையான சாப்பாடு, கார்போஹைட்ரேட் சாப்பாடு நிறைச்சி சாப்பிடுறது டயர்ட் இல்லாம என்ன செய்யும்? டயர்டா தான் இருக்கும், சோர்வா தான் இருக்கும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? ஒழுங்கான புரோட்டீன் எடுக்கணும், ஒழுங்கான விட்டமின் சாப்பாடுகள் எடுக்கணும், பச்சை மரக்கறிகள், பச்சை இலைகுலைகளை உள்ள உணவுகளை எடுக்கணும். இதெல்லாம் நாம எடுக்கிறோமான்னு செக் பண்ணி கொடுங்க.